Hi, hello, this is Stanley here. ஸோ இந்த நாள் இன்னொரு காட்ஸ் ஹார்ட்டை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா வை காட் வாண்ட்ஸ் அஸ் டு பி க்ளோஸ் டு ஹிம். கர்த்தர் ஏன் நம்ம அவர் கிட்ட நெருக்கமாக இருக்கணுன்றத ஆசைப்படுறோம். வை காட் வாண்ட்ஸ் அஸ் டு க்ளோஸ் டு ஹிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் டூ திஸ் ட்ரூத். நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். என்ன விஷயம்னா காட் வாண்ட்ஸ் அஸ் டு பி க்ளோஸ். கர்த்தர் நம்ம அவர் கிட்ட இருக்கணும், கிட்ட நெருக்கமா இருக்கணுன்றதை எப்பவுமே அவர் ஆசைப்படுவார். எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய தேவன் அவ்வளவு பெரிய ஆண்டவர். அவரு நம்ம ஏதோ ஒரு மூளை, எவ்வளவு பெரிய கேலக்சியில இவ்வளவு பெரிய இடத்துல ஒரு மூலையில வச்சுன்னா டாட் மாதிரி இருக்க ஒரு இடத்துல, அதுல ஒரு பிளேஸ்ல, அதுல ஒரு சிட்டியில, அதுல ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்க ஒரு இடத்துல வாழ்ற நம்ம நம்ம கிட்ட அவ்வளோ பெரிய காட். ஹி வாண்ட்ஸ் அஸ் டு ட்ரா நியர் ஹிம். அவரும் அதுக்காக ரொம்ப ரொம்ப அவளோட காத்துட்டு இருக்காரு. ஆனா ஏன் காட் வாண்ட்ஸ் அஸ் டு ஸ்டே க்ளோஸ் டு. நம்ம ஏன் கர்த்தரோட ரொம்ப க்ளோஸ் ஆகும் அவர் ஆசைப்படுறார். ஃபர்ஸ்ட், அவர் அன்பை விரும்புகிறது. ஏன்னா அவர் அன்பாகவே ஹி இஸ் லவ். ஸோ அன்பு எங்க இருக்கும் அந்த இடத்துல அன்புக்கான விருப்பமும் இருக்கும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு அன்பை செலுத்துறீங்க அந்த அளவுக்கு அன்பை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கோபமா ஒரு மாதிரி அரகென்ட் ஆயிடுவாங்க சிலர். ஏன்னா அவங்களோட லைஃப் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது நல்லா பார்த்தா தெரியும். அவங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல அன்பு செலுத்திட்டே இருந்திருப்பாங்க. ஆனா அது கிடைக்காத ஒரு சர்க்கிள். அவங்க அதை செலுத்தி செலுத்தி ஏமாந்து தோல்வியுற்று அவங்க அந்த வலி வேதனை தாங்க முடியாம அவங்க அப்படியே ஒரு மாதிரி எப்படி எப்படி அது வெறப்பா ஒரு மாதிரி அரகன்ட் மாதிரி அப்படி ஒரு தோற்றத்தை அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன்ல இருந்துருவாங்க. ஆனா அவங்கள நீங்க நல்லா பாத்தீங்க, அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவோம், நான் இப்படி இருக்கணும்னு எனக்கு விருப்பமே இல்லை, ஏன்னா என்னை இப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை இதை கேட்கறது நீங்க அப்படியாப்பட்ட ஒரு பர்சனா இருக்கலாம். ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எப்பவுமே ரூடா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சரே வச்சுக்கலாம். டீச்சர்ன்ற ஹெச்எம் வச்சுக்கலாமே. அவங்க உள்ளுக்குள்ள அவங்க ஒருவேளை உண்மையில குழந்தைய போல இருந்தா கூட சரி, அவங்க அந்த சேர் அந்த 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 பொசிஷன்ல போய் நிற்கும் போது ஒரு விதமான ஒரு 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 விதமான ஆட்டிடியூடோட இருப்பாங்க. ஸோ அது ப்ரொடெக்ஷன். அது அவங்களோட ரோலை செய்ய வைக்கும் அவங்க. அந்த மாதிரி பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் மாஸ்க். மொத்தம் ரெண்டு விதமான மாஸ்க் இருக்கு. ஒன்று பாசிட்டிவான மாஸ்க், இன்னொன்று நெகட்டிவான மாஸ்க். ஸோ இப்போ நான் இதுக்கு முன்னாடி சில டீச்சர் பாசிட்டிவான மாஸ்க், ஆனால் ஒரு சில நெகட்டிவான மாஸ்க். அப்படி இல்லை ஒரு சில மாஸ்க் சிச்சுவேஷனால போடப்படுற மாஸ்க். பட் அவங்களுக்குள்ள உண்மையிலே அந்த அந்த அன்புக்கான ஏற்படும். அதே மாதிரிதான் காடுக்குள்ளயும் அவர் சில நேரத்துல கத்தருமே கூட கத்தர் மாஸ்க் போடல. பட் அவர் தன்னை ஒரு சில நேரத்துல அந்த மாதிரி காட்டிப்பாரு. அவர் ரொம்ப கோபமான ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இதுவா தன்னை காட்டிப்பார். பட் நல்லா பார்த்தோன்னு தெரியும் அவருக்குள்ள அன்பும் ஃபேவரும் பயங்கரமா பொங்கிரு. சில நேரத்துல கோபப்பட்டா கூட கோபமாவே இருக்க மாட்டார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான். அவருடைய தயவும் நீடிய வாழ்வு. ஸோ ஆனா அந்த ஒரு நிமிஷம் கோபமே நம்மளால தாங்க முடியாது. அவரு ஸோ our God is such a God who wants to show his love each and every time. So அந்த புரிதல் நமக்கு எப்போ உண்டாகும்? இல்ல அவர் ஒரு மாதிரி இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு அன்பு இருக்கு, அவருக்குள்ள ஒரு நல்ல விஷயம் இருக்கு அவர் அப்படின்ற அந்த புரிதல் எப்போ உண்டாகும்னா அவர் கிட்ட நெருங்கினா மட்டும்தான் உண்டாகும். அவர் நம்ம தூரத்துல இருந்தே பார்த்து ஏதோ ஏதோ டிஸ்டன்ஸ்ல இருந்தே பார்க்குற வரைக்கும் நம்மளால அவர் 100% புரிஞ்சிக்க முடியாது. பட் when we get close to him, அவரோட க்ளோஸரா போகும்போது மட்டும்தான் நம்மளால கர்த்தரை பத்தி நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொள்ளும் போது விசுவாசம் பெருகும், அறிந்து கொள்ளும் போது கீழ்ப்படிதல் பெறும், அறிந்து கொள்ளும் போது எல்லாமே நடக்கும். ஸோ காட் வாண்ட்ஸ் அஸ் டு கெட் க்ளோசர் டு ஹிம். ஹிஸ் ஹார்ட் இஸ், என் மகன் என்னுடைய மகள் என்னிடம் இன்னும் க்ளோசரா வர மாட்டாங்களா அப்படின்னு அவரு ரொம்ப ரொம்ப ஏக்கத்தோட ரொம்ப ரொம்ப அன்போட அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன் நீங்க கர்த்தரிடம் இன்னும் க்ளோஸ் ஆக உங்களுக்கு கூப்பிட்டாரு? ஏன் நம்ம அவர்கிட்ட நம்ம இன்னும் நான் க்ளோஸ் ஆகணும்? ஒருவேளை நம்ம ஆல்ரெடி க்ளோஸ் நம்மளே நினைச்சிட்டு இருக்கலாம். பார்த்தா அது இன்னும் க்ளோஸ் ஆகும். ஸோ எப்பெல்லாம் நினைக்கிறோம் இன்னும் இன்னும் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு. திருவையா காட் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமா தருவாராக. மே ஹி ஹெல்ப் அஸ் டு கெட் மோர் க்ளோசர் டு ஹிம். அண்ட் தட்ஸ் வாட் ஹார்ட் his heart always wants and longs for. See you in the next video. Bye.